உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். விஜயோடைய கடைக்கோடி தொண்டன் அல்லது கடைக்கோடி ரசிகன் கூட எப்படி வேணா வச்சுக்கலாம். ரசிகன் தான் இப்போ தொண்டன், தொண்டன் தான் ரசிகன். அதை தாண்டி விஜயோடைய பேரன்பு கொண்டவர்கள், அதுதான் சொல்லணும். வந்து நீங்கள் என்னதான் என் தலைவனை பற்றி சொன்னாலும், என்னதான் என் தலைவனை பற்றி நீங்கள் தளபதி பற்றி நீங்கள் சொன்னாலும், அவர் மீதான அன்பை வந்து ஒரு படியும் நாங்கள் கீழே அறுக்க மாட்டோம் அப்படின்னு இந்த வெறி கொண்ட தொண்டர்கள், வெறி கொண்ட ரசிகர்கள் இந்த சோசியல் மீடியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த மகளிர் தினத்துக்கு வந்து விஜய் சொன்னது வந்து அதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லை நண்பா, அதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லை நண்பி அப்படின்னு சொன்னது, அதுக்கு பின்னாடி வரும். அதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவன் என்ன, அந்த தொண்டனும் அந்த ரசிகனுடைய பதிவு என்னன்னா, தலைவா நீ அண்ணி சங்கீதாவை கூட நம்பிடு, ஆனால் த்ரிஷாவை அப்படின்னு போட்டு ஒரு 3 கொஷின் மார்க் போட்டிருக்கான். அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கே கூட தோணுது. வந்து நீங்கள் எப்போவுமே தேரை இழுத்து தெருவில் விடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க தான். நாம் யாரை ரொம்ப அதிகமாக நம்பி இருக்கிறோமோ அவங்க தான் நம்மளை அப்படி கொண்டு வந்து தேர் மாதிரி நடுத்தூரில் விட்டுட்டு அசிங்கப்பட வச்சுட்டு அது வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இதை நான் பொதுவாகவே சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, பார்த்திபன் ஒரு விழாவுக்கு போயிருந்தார், உங்களுக்கு தெரியும். ஒரு விழாவுக்கு போய் அவர் பேசினார். பேசினோடனே அந்த கடைசி நேரத்தில் அவர் தான் ஸ்பாட்லேயே பேசக்கூடியவர். வந்து அந்தந்த நேரத்தில் என்னென்ன தோணுதோ அதை வந்து ரைமிங்காகவும் டைமிங்காகவும் அடிக்கக்கூடியவர், புதுமை புத்தன், எப்படி வேணாலும் அவரை வச்சுக்கலாம். அவருடைய கிறுக்கல்கள் கவிதை புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க தெரியல, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வந்து இங்கே பார்த்திபன் கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தாலே இன்னொரு 1 மணி நேரம் பேச மாட்டாரா அப்படின்ற அளவு இருக்கும். அவ்வளோ அந்த பேச்சில் வந்து அடுத்தடுத்து அந்த வார்த்தைகளை கொத்து நம்மளை சிரிப்பில் அழுத்திக்கிட்டு சிந்திக்க வைக்கக்கூடியவர். அது ஒரு பெரிய கலை. அப்படி அவரை வந்து விழாவுக்கு கூப்பிட்டுருக்கும் பொழுது வந்து திருத்தமிழ் டிஸ்பிளேல த்ரிஷாவுடைய படத்தை காமிக்கிறாங்க. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, குந்தவை இவங்களை கொஞ்ச நாள் வீட்லேயே குந்தவை அப்படின்னு சொல்கிறாரு, அதுதாங்க நல்லது அப்படின்றாரு. சில கவிதைகளை வந்து நம்ம வந்து ரசிக்கலாம் ஆனால் வாசிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் மனசில் தோணுனதை, எல்லாருடைய மனசில் தோணுது. அவர் எத்தனை மீம்ஸ் பார்த்துருப்பாரு, எத்தனை நிகழ்ச்சிகள் வந்து படிச்சிருப்பாரு, எத்தனை நிகழ்ச்சிகள் கேட்டிருப்பாரு, அதெல்லாம் சேர்ந்து டக்குன்னு மனசில் வருது. அதுதான் நாங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து இதை சொல்லியா கருத்து சொல்லியா அப்படின்னும் பொழுது உள்ளே இருக்கிறது சொல்கிறது தான். அப்படி குந்தவை வீட்டில் கொஞ்ச நாள் குந்தவைங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இது போச்சு. இது நான் சொல்கிறேன், இது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, எத்தனை பேருக்கு அது போய் ரீச் ஆகிருக்குன்னு தெரியல. எத்தனை கோடி பேர் மக்கள் இருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லட்சத்தில் தான் போய் அது அவ்வளோ பேருக்கு சேர்ந்துருக்கும். அது ஒரு பெரிய ரியாக்ஷனே இல்லை அதில். ஆனால் நான் சொன்னதுக்கு என்னென்னா, அந்த ரசிகன் சொன்னது வந்து, தலைவா நீ அண்ணி சங்கீதாவை கூட நம்பிடு, நம்பாத அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். உடனே ஒரு பதிவு, த்ரிஷா பேரெல்லாம் குறிப்பிடாமல், உங்ககிட்ட மைக் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? நீங்கள் என்ன எதுகை முனையில் பெரிய இதுன்னா யாரை வேணாலும் அசிங்கப்படுத்துடுவீங்களா? கடைசி நேரத்தில் என் படத்தை வந்து அந்த டிஸ்பிளேயில் போட்டு பேச வச்சு என்னை அவமானப்படுத்துடுவீங்களா நீங்கள் அப்படின்னு ஆச்சா போச்சா அப்படின்னு எக்ஸ் வலைதளத்தில் போட்டு இதை வந்து பிரபலப்படுத்தி யாரப்பா அதை திட்டுறாங்கன்னு சொல்லி அதை ஆராய்ஞ்சி அதை வந்து பெருசாக்கி, அதாவது விஜய்க்கு அரசியலில் வந்து கண்மூடித்தனமான எதிரிகள் இருக்காங்க அப்படின்ற மாற்றுக்கிறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக இறங்கி இது பார்த்திபன் பேசுன பேச்சு தான் குந்தவை அப்படின்னு சொன்னது. ஆச்சா போச்சா, இதுவா ஆச்சா அதுவா ஆச்சான்ட்டு சில லட்சம் பேர் பார்க்க அல்லது பார்த்த கண்டுகொள்ளாமல் ஒரு விஷயத்தை பல கோடி பேர் பார்த்து அதை பேச வச்சு இமீடியட்டாக பார்த்திபன் வந்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு, நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் அது உண்டாகுன்னு தெரியாது, நான் எதுவும் பிளான் பண்ணிங்கலாம் வரல, இங்கே கேட்பாங்க அதே போல் நான் கேட்டப்போ அதை சொன்னேன், நான் உங்கள் மனசு புண்படுத்தியிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்ற சொல்ல விஷயம். இது வந்து முழுக்க திட்டமிட்டு செய்கிற ஒரு விஷயம். நயினார் நாகேந்திரா அதானே சொன்னார். அவர் சொன்ன உடனே குய்யோ மாதிரி நிறைய பேர் நாங்களாம் கூட இறங்கணும் வந்து மன்னிப்பு கேட்டாப்புல. ஏற்கனவே மன்சூர் அலிகான் அது விடுங்க அந்த கதையை வந்து. இப்போ பார்த்திபன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய்க்கு பிரச்சனை வெளியில் கிடையாது. விஜயையும் தன்னையும் இணைத்து பேசுவது, இணைத்து இது பண்ணுறத அவங்க வேணும்னே விரும்புகிறாங்க. விஜயோட இடத்திற்கு தான் வர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்களா, இல்லை கட்சியினுடைய முழு ஏதாவது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்களா, இதை தாண்டி வந்து மறைமுகமாக டேமேஜ் பண்ணுறாங்களா தெரியலங்க. வந்து
கொடி படத்தை பார்க்காதவங்க யாராவது இருந்தால் போய் பாருங்க. வந்து இதில் த்ரிஷாவோட கேரக்டர் என்னன்னு தெரியும். என்னங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு, சரி கூப்பிட்டா கூட என்ன சொல்லணும், வந்து ஏங்க அந்த நடிகை யாருன்னு அவங்க பேரே சொல்ல, உங்கள் ஒய்ஃபு அது சொல்லியிருந்தா தானே பிரச்சனை, சொல்லலை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு இல்லாமல் கிளம்பி அதேமாரி ட்ரெஸ் பண்ணின்னு வந்துட்டு குய்யோ முறையன் கத்த ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திபன் சொல்லிட்டாரு, தீபன் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாருன்னு கண்டமணிக்கு இறங்கி பார்க்கும்பொழுது இதை த்ரிஷா முழுக்க முழுக்க விரும்புகிறாரோ என்று நான் சொல்லவில்லை. சோசியல் மீடியாவில் விஜயோடைய தொண்டர்கள் ரசிகர்கள் சொல்கிறாங்க. இது அப்பட்டமான உண்மை. ஒரு பழைய வீடியோ எடுத்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. வந்து அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நடிக்க வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். லேசா டைம்ல த்ரிஷாவுடைய உங்களுக்கு என்ன ஆசை அடுத்த 10 வருஷத்தில் அப்படின்னா சிஎம் ஆகணும் ஆசை அப்படின்னு. சீரியஸாக சொல்கிறேங்க, சிஎம் ஆகணும் ஆசை அப்படின்னு. நீங்கள் சிஎம் ஆகுறீங்களா ஆகலையோ தெரில, ஆனால் விஜயை வந்து நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட ஆக்க விடாமல் பண்ணிடுவீங்க பொழுது. அதுதான். ஏன்னா ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், அதை விட்டுட்டு இதுதான் என் கடைசி படம் சொல்லி அரசியலுக்குள் வந்திருக்கா. தமிழக அரசியலுக்குள்ள ஒரு பெரும் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். இன்றைக்கு விஜயை பின்பற்றி கோடான கோடி ரசிகர்கள் தொண்டர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஜென்சி கிட்ஸ் முழுக்க வந்து விஜய் அண்ணா தான் அப்படின்றாங்க. 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணணுமா, புதுசா ஒரு கட்சி வரட்டும் பாமர மக்கள் கூட சொல்றாங்க. இந்த நேரத்தில் விஜயை சுற்றி விஜயை டேமேஜ் பண்ற மாதிரியான விஷயங்கள் எங்கிருந்து பரப்பப்படுகிறது? இது விஜய் வந்து கண்டுக்காம விட்டது இப்போ வந்து அடிக்குதா, இல்லை இப்போ அடிக்கிறதுக்காக அடிக்கிறாங்களான்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்றதுன்னா விஜய் பண்ண மிகப்பெரிய தவறு. அதை நீங்கள் வந்து அவருடைய கட்சியினர் வந்து நியாயப்படுத்தி பேசினாலும் சரி, இது பண்ணி பேசினாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. அந்த திருமணத்துக்கு கல்பாத்திய கௌரவம் திருமண விழாவுக்கு நீங்கள் த்ரிஷாவோட வந்திருக்கக்கூடாது. அதுதான். நீங்கள் அதுக்கப்புறம் 1000 சப்பக்கட்டு கட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. வந்து ஏங்க வெண்ணெய் தடவி இப்படி கையில் வர நேரங்க வந்து அதை தூக்கி நீங்களே உடைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வந்து எவ்வளோ பெரிய அதை தான் வந்து சமுத்திரகனி பேசினார். டெக்ஸ்லா அப்படின்னு ஒரு பட விழா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண அந்த படம். அந்த படத்துக்கு பாலா, சமுத்திரகனி, ஆர்வி உதயகுமார் நின்றுட்டு இருக்காங்க. அவர் கேட்குறாரு, வந்து பேசுகிறாரு, யதார்த்தமாக பேசுகிறாப்புல, யாரை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறீங்க நீங்கள்? உங்கள் இது வந்து 4 சோத்துக்குள்ளே வச்சுக்க வேண்டியது தானே, ஏங்க வந்து நீங்கள் பொதுவெளி கூப்பிட்டு வரீங்க? நீங்கள் வந்து இது என்னன்னாலும் அப்படியே அப்படி கட்சி மேலே ஏறிக்கிட்டே வருது. வந்து இது பண்ணுறது நியாயமான சமுத்திரக்குன்னு நிஜமாகவே தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுகிறார். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்தவுடன் முதல் குரல் கொடுத்தவர் வந்து சமுத்திரக்கனி தான். ஏங்க அந்த அவருக்கு வந்து கோடான கோடிக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு எம்ஜிஆர் மாதிரி பார்க்குறேங்க. வரட்டுமேங்க, அரசியல் வரக்கூடாதானங்க, ஒரு நடிகை வரக்கூடாதானங்க, இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகை தூக்கி போட்டு வரணும், வரட்டுங்க, ஆதரவு கொடுங்க, சிஎம் உட்கார வைங்க. சொன்னவர் சமுத்திரக்கனி தான். அவர் தான் வேதனைப்பட்டு அந்த வீடியோவில் பேசுகிறாரு. வைரல் ஆகுது, வந்து வைரல் ஆகிருக்குது. வந்து 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்க வேண்டியது தானே. உன் கட்சிக்காரனே இப்போ என்ன சொல்கிறான், இப்போ முட்டு கொடுத்தது போதையா, இதுக்கப்புறம் எங்களால் முட்டு கொடுக்க முடியாதியா? ஒரு எவ்வளோ பெரிய இது எல்லாருக்கும். ஒரு நடிகருக்கு, ஒரு திரைப்படத்துறையை சார்ந்தவருக்கு, அவங்களெல்லாம் எவ்வளோ பெரிய இந்த திரைப்படத்துறையிலிருந்து இவ்வளோ பெரிய மேலே வரத்துக்கே எவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் சமுத்திரக்கனிக்கு தெரியும். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. விஜயோடைய இந்த வளர்ச்சிலாம், இந்த சினிமாவில் நீங்கள் சும்மா வந்து ஒரு துண்டா கேரக்டர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 1000 பாலிடிக்ஸ் இருக்குது. உங்களை பண்ண விட மாட்டாங்க. உங்களை காலை பிடிச்சி இழுப்பான், கையை பிடிச்சி இழுப்பான், சேத்துல தள்ளுவான், உங்களை வந்து கோடமாகத்தை விட்டு ஓட வைப்பான். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான். அது வந்தது தவறு தான். நீங்கள் பார்த்தீங்களா, குந்தவை வீட்லேயே குந்தவை அப்படின்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சாச்சு. இதுதான் உங்களுக்கு எதிரிங்க, வேறு யாரும் இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த உலக மகளிர் தினத்தில் ஒன்றுமே பேசலை. இந்த மேட்டர்லாம் ஒரு ஒர்த்தே இல்லை நண்பா, இந்த மேட்டர்லாம் ஒரு ஒர்த்தே இல்லை நண்பி அப்படின்னு சொன்னது தான். இந்த மேட்டர்ன்னு சொன்னது என்னன்னா, இது என் பர்சனல் மேட்டர், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க, நீங்கள் ஏன் முட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் சோஷியல் மீடியாவில் போய் சட்டை போடுறீங்க, நீங்கள் ஏன் மீம்ஸ் போடுறீங்க, நீங்கள் ஏன் வரிஞ்சு கட்டின்னு போய் எல்லாரும் கூட நிற்கிறீங்க? இது என் மேட்ரு, என் பர்சனல் மேட்ரு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. இது ஒன்றுமே கிடையாது, இது ஒர்த்தே கிடையாது, இது ஜுஜிபி அப்படின்னு சொன்னதை சங்கீதா ஒரு ஒர்த்தே கிடையாது, என் மனைவி ஒரு ஒர்த்தே கிடையாது, இந்த விவாகரத்து ஒரு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு திருத்து வாசிக்கப்பட்டது, திருத்தி எழுதப்பட்டது.
திருத்து சோஷியல் மீடியாவில் அனுப்பப்பட்டது. இதில் வந்து நடிகையும் தாவேகானுடைய பெண் நிர்வாகி என்ன இதில் இருக்காங்கன்னு தெரியல, ரஞ்சனா நாச்சியார். அந்த ரஞ்சனா நாச்சியார் ஏற்கனவே பிஜேபியில் இருந்திருக்காங்க. இவங்க சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இயக்குனர் பாலாவுடைய சொந்த அண்ணன் மகள். இன்னும் இவங்களை பற்றி பிரபலமாக தெரியணும் அப்படின்னா, போரூர், சென்னை போரூரில் இந்த படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு பசங்க வந்தப்போ அவங்கள போட்டு இழுத்து போட்டு காரில் பின்னாடி வந்து அடி அடி அடின்னு அடித்து அது பெரிய விஷயமாயி அந்த பசங்களுக்கு அம்மா அப்பாலாம் வந்து என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு நீ யார், அவன் தொங்கின்னு வருவான், பன்னுங்கன்னு வருவான், படிக்கட்டில் ஏறிக்கின்னு வருவான், பின்னாடி வந்து ஏணியில் வந்து இதை ஆடிக்கின்னு வருவான், யார்மா நீ வந்து என் பசங்களை அடிக்கிறது, அந்த அடி வந்து அதில் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிஜேபியில் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ சங்கீதா ஒர்த்தே இல்லையா, நீங்கள் என்ன உலக மகளிர் தினத்துக்கு வந்து நீங்கள் பேசிருக்கிறீங்க, மகளிருக்கு எதிராக நீங்கள் என்ன பேசுகிறீங்க விஜய், நீங்கள் என்ன வந்து உங்களை நாங்கள் தலைவன் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ஒரு மகளிர் உலக மகளிர் தினத்துக்கு வந்து மகளிரை உங்களுக்கு மதிக்க தெரியுதா, உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டியை ஒர்த்தே இல்லைன்றீங்க, வந்து உங்களை அப்படியே பின்பற்றி எவ்வளோ ஜென்ஸு கிட்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, கோடான கோடி பேர். எங்களை நீங்கள் இப்படி அவமானப்படுத்துறீங்க. நீங்கள் வந்து உங்களை பின்பற்றுற அந்த இளைஞர்கள் கூட்டம் அவன் என்ன பதிவு போடுறான் தெரியுமா, என் தலைவன் 7 பொண்டாட்டி கூட கட்டிப்பான்டா, அதை கேட்கறதுக்கு நீங்கள் யார்ரா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறது விஜயோடைய ரசிகர்கள், விஜயோடைய தொண்டர்கள்னு நீங்கள் எப்படிங்க முடிவு பண்ணீங்க? சோசியல் மீடியா வந்து ஒரு அக்கப்போர், அது வந்து ஒரு திறந்த பிளாட்ஃபார்ம். அதில் எவன் ஒன்றாலும் வந்து முகம் தெரியாதவன் என்ன பதிவு பண்ணாலும் யாருக்கு எதிராலும் போடலாம். அதில் இது விஜயோடைய தொண்டர்கள், விஜயோடைய ரசிகர்கள் தான் வந்து என் தலைவன் 7 பொண்டாட்டி கட்டிப்பான், 8 வப்பாட்டி வச்சுப்பான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பெண் வந்து, நான் உன்னை கட்டிக்கிறேன் தலைவா, நீ பொண்டாட்டியை விட்டுட்டு வா அப்படின்னு ஒரு பெண் போடுது. இதெல்லாம் என்ன டிசைன் அப்படின்னு சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் எல்லாரும், அந்த ஒருத்தர் சார்ந்து கருத்து போடுறவங்கெல்லாம் அவங்கள ஒத்தவங்க நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அவருக்கு எதிரையும் கூட பண்ணலாம்ல, அவருக்கு வேண்டாதவங்க கூட பண்ணலாம் இல்லைங்களா, அவருக்கு எதிர்கட்சியாக இருக்கும் கூட பண்ணலாம் இல்லை. சோசியல் மீடியாவில் யார் வேணாலும் என்ன வேணாலும் கைக்கிட்டு போகலாங்க. அதில் வந்து இதை எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம குதியோன்னு குதிச்சு அது வேற ஒரு பாயிண்ட் வேற சொல்கிறாங்க, வந்து வீட்டுக்குள்ளே உங்கள் பொண்டாட்டியை விட மாட்டேன்றீங்க, உங்கள் மனைவி சங்கீதாவை விட மாட்டேன்றீங்க, நீங்கள் என்னடானா வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பீங்க. நீங்கள் வந்து இது என்ன நியாயம், இது என்ன தர்மம் அப்படின்னு ஏனைப்படுத்த எலி பூரா ஏறி ஏனை மேலே கொண்டாடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையாக தான் ஆகிப்போச்சு. இதுக்கெல்லாம் எங்கே பண்ண தப்பு நான் திரும்பவும் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன தான் என்ன வந்து தாவேகா தொண்டர்கள், விஜயோடைய அபிமானிகள், விஜயோடைய ரசிகர்கள், விஜயோடைய போர்ப்படை தளபதிகள் யாராக இருந்தாலும் சரி, அந்த திருமண விழாவிற்கு த்ரிஷாவுடன் வந்தது மிகப்பெரிய தவறு என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்கள் அரசியலில் 1000 விஷயங்கள் இருந்தாங்களோ, தனி மனித ஒழுக்கம் என்பதை பொதுமக்கள் உற்று நோக்குகிறார்கள், பார்க்கிறார்கள் என்பது அப்பட்டமான ஒரு உண்மை. நீங்கள் எங்கே இல்லைன்னா மனைவி சென்டிமெண்ட்டு, மகன் சென்டிமெண்ட்டில் வந்து யாரை வேணாலும் காயப்படுத்திட்டு போகலாம், ஈஸியாக யாரை வேணாலும் இது பண்ணிட்டு போகலாம். அரண்மனை மாதிரி ஒரு வீடு வச்சுங்கிறாரு, என்னை உள்ளே சேர்க்க மாட்டேன்றாரு, எனக்கு ஊடே கிடையாது இந்தியாவில், நான் வந்து ஒரு லண்டன் பிரஜை, நான் நடுத்தரில் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் வந்து நின்று கண்ணீர் விடும் பொழுது மக்கள் அப்படியே அவங்க பக்கம் தான் சாய்வாங்க. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். உலகத்தில் முழுக்க பெண்ணுடைய கண்ணீருக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்கிறது என்பதில் விஜய்க்கு நிச்சயமாக தெரியும். இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு பாருங்கள், அரசியல் ரீதியாகவும் வந்து இதுதான் ஜனநாயகன் படம் ரிவர்சிங் கமிட்டி பார்க்க வேண்டியது. அதிலிருந்து ஒருத்தருக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டதனால் அதை பார்ப்பதை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா ஜனநாயகன் சத்தியமாக இப்போ வராது, ரைட், அது உங்களுக்கே தெரியும். வந்து அந்த படம் என்னத்தை கலக்கத்தை ஏற்படுத்த போதோ, என்ன அரசியல் பேசப்படுதோ, யாமரியன் பராபரமே விஜய்க்கும் எச் வினோத்துக்கும் மட்டும்தான் தெரியும். ஒருவேளை இதை யாரோ ஸ்மெல் பண்ணியிருக்காங்களா, இல்லை யாராவது பார்த்துருக்காங்களா, அந்த குழு பார்த்துருக்காங்களா, அவங்க ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா, ஒன்றிய அரசையும் அல்லது மாநில அரசையும் என்ன கடுமையான தாக்கப்பட்டுள்ளது அந்த படத்தில். கேவிஎன் ப்ரொடக்ஷனும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க, ரைட், ஓகே, வரபோது வரட்டேன் அப்படின்னு விஜய் வந்தாச்சு. தில்லிருந்து விடுங்களேன், ஜனநாயகனை விடுங்க, என்னதான் அரசியல் பேசுன்னு பார்க்கலாம், என்னதான் விஜய்க்கு மைலேஜ் ஆகிட்டான்னு பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி விஜயை நீங்கள் வந்து நடிகன் பச்சா பவுடர் பூசினவர் இப்படியா அட்டாக் பண்ணீங்க. அதன் பிறகு வந்து கூத்தாடி இவருக்கு சரியாக பேச தெரியாது, ஏர்போர்ட் ஸ்ட்ரீட் வச்சு பேசுகிறாருன்னு அப்படியே அட்டாக் பண்ணீங்க. அப்புறம் கரூர் சம்பவத்தை கொண்டு வந்து சேர்த்தீங்க, அவ்வளோ பேர் இது பண்ணாங்க, ஓடி போயிட்டீங்க. நீங்கள் எல்லாரையும் பனையூரில் வந்து பார்க்க வச்சாரு. நீங்கள் பெரிய வீட்டு கல்யாணத்துக்கு தான் போவார், சாதாரண வீட்டு கல்யாணத்துக்கு போக மாட்டார், இதில் நான் ஒத்துக்கிறேன் நான் அப்படின்னீங்க. இப்போ என்னன்னா மன ரீதியாகவும்
பர்சனலாகவும் குடும்ப ரீதியாகவும் விஜயை தொந்தரவு பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் மறைமுகமாக. இதை கடந்து தான் அரசியல் பண்ணியாக வேண்டும். விஜய் சில விஷயங்களை ராஜதந்திரம் பண்ணி தான் பண்ண முடியும். எல்லா விஷயத்திலும் கோபப்பட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை நம்பி இருக்கிற கோடான கோடி பேருக்கும் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.